விருதுநகர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்களை பார்க்கலாம். அதில் முதலாவதாக சுந்தர மகாலிங்கேஸ்வரர் கோயில். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சதுரகிரி மலைத்தொடர் மேலே அமைஞ்சிருக்கு. முக்கியமாக அமாவாசை பௌர்ணமி நாட்களுக்கு மட்டும்தான் மேலே அனுமதி, அன்னைக்கு மட்டும்தான் நீங்கள் போய் தரிசிக்க முடியும். அடுத்து இந்த ஊரில் மிக புகழ்பெற்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில். இது ஒரு மிக பிரபலமான கோயில் வைணவ ஸ்தலங்களில் இந்த கோயிலும் ஒன்று. அடுத்து இந்த ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐயனார் ஃபால்ஸ். இது மேற்கு தொடர்ச்சி கீழே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி. ரமண மகரிஷி பிறந்த ஊரான திருச்சுழி பூமிநாதர் கோயில், இதுதான் மிக புகழ்பெற்ற கோயில்னு சொல்லலாம். இந்த இடத்துல ரமண மகரிஷியும் பிறந்தாருன்னு சொல்லப்படுது. அடுத்து இந்த ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பிளவக்கல் அணை. அடுத்து சாம்பல் நிற பெரிய அணில் கொண்ட சரணாலயம். இது சதுரகிரி மலைத்தொடர் கீழே தான் அமைஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய சரணாலயம். அடுத்து காமராஜர் நகர் பிறந்த வீடு இங்கே மெமோரியலாக இருக்குது. அடுத்து சஞ்சீவி மலை. இது எல்லாமே